இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் கேசரி. அதை எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அது கூட நெய் நல்லா இலகுனோன்னே சூடானோன்னே நம்ம முந்திரியை போட்டுக்கலாம். இப்போ முந்திரி பொன்னிறமாக வர வரையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அது கூடவே 1 கப் அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்து அது கூடவே சேர்த்து நம்ம ரவையை வறுத்துக்கலாம். நல்லா ரவை சூடாகிற வரையும் வறுத்துப்போம். நம்ம தேங்காய் பாலை நிறையா தண்ணி ஊற்ற வேணாம், நல்லா பியூர் தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினோன்னா நல்லா கிளறணும், கட்டி விழாமல் நல்லா கிளறணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கட்டி விழாமல் கிளறணும். அது நல்லா கெட்டி பதத்துக்கு வர அளவு நம்ம கைவிடாமல் கிளறணும். நல்லா இந்த பதத்துக்கு கிளறி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா நான் 1 கப் ரவைக்கு 1.25 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் நல்லா இலகுற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிண்டுவோம். நல்லா கொஞ்சம் லைட்டாக கட்டியானோன்னே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு போட்டு ஆஃப் பண்ணிப்போம். அவ்வளவுதான், நம்ம தேங்காய் பால் கேசரி ரெடி.